சிங்க படங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள வைக்க போகிறோம். வர்ற நபர்களை பாருங்க, யாரால லேட்டுன்னு காட்டுறோம். நல்லூருக்கு போவோம். இப்போ வாரிகள் சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பெரிய வளர்ச்சி, கடையில் நிற்கிறதுக்கு கூட ஆக்கள் இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட் தான். நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க அவங்களோட மட்டத்தி அண்டை பாப்புல் காதல் சொல்லுங்க மட்ட கொஞ்ச கொஞ்சதாம திருமணத்திற்கு சிவப்பு சோடா குடித்து ரெடியாகும் அலெக்ஸ். ஆனா நிப்பாண்டா லேட்டா வந்தாலும் ஒரு அந்த இதுல ஜெரின் ஜெரின் உங்களோட எலெக்ஷனாக்கு 30 நாளில் திருமணமா? மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. 3வது கடத்திறப்பு விழாக்கே தங்கத்துல கத்திரிக்கணும்டா அப்புறம் என்ன. ஒரு வருஷத்துக்குள்ள 3 பிரான்ச்ன்றது சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்களதான் பார்த்துட்டுமா இப்பயாவது என்னடா இது கடை இதை விடுவாம் விடுவாம் யோசிக்கல. நீங்க எழுத்துப்புல விட்டுட்டீங்களா அந்த தமிழ்ல. பொடியங்கள்லாம் பாறாங்க வந்து துடைக்க வைக்கிறாங்க சில சில பொடியங்கள். அடுத்த கல்யாணத்துக்கு சொல்லு. ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனும். சங்கர் வலிக்கிட போறான். சரியா என்னண்டா சங்கட பேக்க காட்டுறேன். இது வந்து சங்கட பேக். வணக்கம் எல்லாருக்கும். கனகாலத்துக்கு பிறகு ராசாதியில போற மட்டும் சொல்லலாம். பெட்ரோல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, லைன் ஜீவம். ஆனா நேற்று நல்ல வளமைக்கு திரும்பிட்டு இப்ப நாங்கள் எங்க ராசாத்தியில போய் கொண்டிருக்கிறோம்டா வந்து தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ட்ரிங்கோமல்லி திருவோணமலை. அப்படியா? இல்ல, தமிழ் ப்ரோஸ் முதலாவது பிரான்ச் அங்கான, மற்றது வந்து திருவோணமலையில இருக்கு. அடுத்தது நல்லூர் வைமன் ரோட், அதாவது அந்த அரசடி வீதி இருக்கு தானே, வைமன் வீதியில வந்து திறந்திருக்கணும். இன்றைக்கு திறக்க போயினோம். இப்பதான் திறப்பு விழா நடக்க போகுது. அதுக்கு தான் நாங்களுமே வந்து போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மணித்தியாலம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாலே போய் ஒரு கொஞ்சம் 2-3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்துட்டு அப்படியோ திறப்பு விழாவிலையும் கலந்து கொள்வோம். அதோட உங்களோடையும் வந்து பகிர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்வை என்றக்காண்டி தான் இந்த காணொளி. என்னடா என்ன சொல்றீங்க? என்னதான் எது ஓடினாலும் இந்த ராசாத்தில இருந்து போய்க்கு தனி சந்தோஷம். கண்ணா இந்த சீட்ல ஏறி இருந்து நான் கண்ணாலைக்கு அப்புறம் ஏறி இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ண அது ஒரு குதூகலம் உண்டு ஐயா. ஆனா என்னதுன்னா எரிபொருளை தந்துடுங்க. மிக விரைவில் ஒரு பயணம் கொண்டு போவோம் ராசாத்தியில. பெரிய பயணம் இல்லாட்டியும் ஒரு அளவான இது. என்னடா தம்பி, இந்த தம்பிய கண்ணாளிக்கு பிறகு காணுவீங்க கொஞ்சம் ஸ்டைலா வந்துடான். என்னடா வீட்டை இருக்கிறதானே ஒரு வெள்ளையா வந்துட்டேன். என்ன கிரீம பூத்துறியோ அடிக்கடி இடையிடையில காட்டுவோம். என்ன உன்னை என்ன மாதிரி நீ ஸ்டைலா வந்து கொண்டிருக்கிறான்ட்டு. ஆக்சிடென்டோடா இவ்வளோ க்ரௌடா கிடக்கு இல்ல. சரி, நாங்கள் இது கொக்குவில் சந்தி என்ன சரியான கிரௌடா இருந்தது இந்த சந்தி அடியில். இன்றைக்கு என்ன சனிக்கிழமை, சனி ஞாயிறுண்டா சொல்லி வேலை இல்லையாப்பா. சரி, அவட்ட கடை எங்கே இருக்கு மட்டும் அப்படியே நான் உங்களுக்கு போய்க்க காட்டுறேன். என்ன நடக்கிறது அப்படியே தொடர்ந்து பாருங்க. என்ன நீங்கள் முன்னுக்கு ரோட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வலப்பக்கம் போனோம்னா அது டவுனுக்கு போவோம். அப்படி விடக்க போனோம்னா நல்லூருக்கு போவோம். இப்பயா வாரிகள். சரி வாங்க வாங்க வாங்க. அப்போ தமிழ் ரோஸ்ன கடை நேராக பார்த்தீங்கன்னா நேராக தான் இருக்கு. பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க அவங்களோட. போலீஸ் எல்லாம் நிற்கிது போல. இந்த தமிழ் ரோஸ்ன அப்பாவும் இப்போ தான் பாரு. நாங்கள் வாங்க 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 மறைச்சி வச்சுக்கிறோமா. நான் நினைக்கிறேன் அவங்க நேற்று இரவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அவங்களும் இப்போ தான் வருவாங்க போல. பஸ் பிடிச்சி வந்துருக்குறாங்க தமிழ் ரோஸ்ல கடை ஓப்பனிங். கடையை மறைச்சு பஸ் அனுப்பாட்டி வச்சுக்கிறாங்களா? டேய் பஸ் எடுக்க சொல்லு, பஸ் எடுக்க சொல்லு. கடை ஓப்பனிங் தான் வந்து இவங்களும் இன்னும் வேற இல்லையடா. டேய் நாங்கள்லாம் ஃபர்ஸ்டா வந்துக்கிறோம் போல இருக்கு. இந்த வீடு வாடகை கொடுக்குறாங்க போல. சனமெல்லாம் வந்துட்டு நான் என்ன
தமிழ் ப்ரோஸை காணையில காணையில நாங்களே வந்துட்டோம் இங்க வேறங்க சிஸ் நாங்க பங்க்சுவாலிட்டின்றதுல நாங்கள் முதல் ஆள் தானே இந்த இது 2-3 நாள் வேலைக்கு போய்க்கொண்டு இருக்கிறோம். ஆனா அவ்வளவு நாங்க லேட் பண்ண மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட் பண்ணுவோம். சில பேர் 5 மணித்தியால 4 மணித்தியால வெயிட் பண்ண விட்டவங்க விரும்பாங்க. சரி நாங்க போவோம். அவன் அப்பா வந்துட்டாரு, ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்துட்டு வருவோம். சரி இப்போ என்னண்டா வந்து பூசாரி வந்துட்டார், எல்லாம் பூசைகள் செய்யறதுக்கு. நீங்க எல்லாம் இல்ல அந்த சம்பிரதாயமான விடயங்கள் வந்து நாங்க செய்ய மாட்டோம். சரியா? அப்ப இவர் தான் செய்வார். உரியால என்ன பாறையில என்ன சம்பவம்டா, அவன் எல்லாரையும் படியங்கள் எல்லாரையும் ஏற்றிட்டு வேற 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 ஆளுக்கு லேட்டா போயிட்டு இப்ப வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட தான் திறப்பு, நாங்களும் வெயிட் பண்ணோம். கள்ள திறப்பு போட்டு திறப்புமா இன்னைக்கு அவர்கிட்ட திறப்பு இருந்து வீட்டுல மற்ற மிஸ் ஆயிட்டேன்னு இவன் முதல் வலிக்கிட்டவன் இவையில நம்ம முன்னுக்கு பஸ்ஸை கொண்டு வந்து அடிச்சு வச்சிக்கணும். அவையில எழுப்போம். இந்த மேல ரூம்ஸ் வச்சுக்கணும், ரூம்ஸும் வச்சுக்கணும் போல. எனக்கு வர்ற நபர்களை பாருங்க, ஆறாள் லேட்டுன்னு காட்டுறோம். இந்த இவனால லேட், உன்னால கட்டாயம் உன்னால தான் லேட்டா இருக்கு. கனகாலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இந்த பின்னால் ஒருத்தர் ஒளிகிறான். கட்டாயம் உன்னால லேட் ஆயிருக்கு விடாடே. உன்னால வணக்கம். நாங்கள் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடை திறக்கிறதுக்கு முன்னவே நிக்கிறோம். அதான் நாங்கள் அப்படிதான் யோசினாங்க, அப்படிதான் யோசினாங்க. ஆனா நிப்பாண்டா லேட்டா வந்தாலும் ஒரு அந்த இதுல கொஞ்சம் இல்ல. ஓ நாங்க கூட்டினாங்க, நாங்கெல்லாம் பிளக்கு மாற வேண்டி கூட்டுறோம் பேர். நீ மேலாளதான் ஒரு ஆட்டம். சரி, தமிழ் ப்ரோஸின் கடை இதுதான். சம்பிரதாயத்தோட திறக்கையில அதுக்கு முதல் பாருங்க. நிக்காதோட அப்படியே அப்படியே நிக்காத. அப்போ உள்ள ஏசி போட்டுக்கிறோடைய. ஆனால் இந்த கதவை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தானே, மாற்றி மேட்ட பக்கம் பூட்டி விடுவோம். அதான் வேறங்க தமிழ் ப்ரோஸின் கடை. அன்றைக்கு வரைக்கும் வந்து பறிச்சோடி போய் கிடந்தது, இன்றைக்கு சாமான்லாம் போட்டு இதாக போயிடுச்சு. என்ன சம்பவம்னா பில் போடைக்கு வந்து இப்போ இன்டர்நெட்டும் வேலை செய்யணும். ஏன்னா இது அந்த க்ளவுடில் ஃபீட் ஆகாது. என்ன இப்போ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தை அப்படியே போட்டுட்டு போகும்போது தங்கத்தில் கத்திரிக்கோள் வண்டி இருக்கேன் பாரு. தமிழ் ப்ரோஸன் முதலாவது 3வது கடை திறப்புகளாக்கே தங்கத்தில் கத்திரிக்கோள்ண்டா அப்புறம் என்ன ஒரு காலத்தில் திறப்போம். என்ன இமேஜ் என்று திறப்போம். என்ன அது அந்த பெரிய பெரிய எல்லாம் இருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கிறத இமேஜ் என்று சொல்லிவிடும். இப்போ குறிப்பாக சொல்ல போனோம்னா இலங்கையில் ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கிற இடத்துக்கு அது இமேஜ் என்று வேறு. ஸ்கேன் கொடுத்து போவோம். ஸ்கேன் பண்ண போறீங்களா? ஒரு குப்பி எடுத்து ஒரு பெண்ணும் பக்கத்தில் வச்சுருந்தீங்களா தெரியும் எனக்கு. 15 38 51 15 38 எடுத்து வழியில வைக்க வேண்டியா? சக்சஸ் முடிஞ்சது. இங்கால மாலைகள் அது இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்யறாங்க. சரி, அப்படி இங்கே வேலைகள் நடக்குது. அதோட கொஞ்சம் பொருட்கள் வேணும். நாங்கள் டவுனுக்கு போயிட்டு அப்படியே சோடாவும் எடுக்கணும். அப்படியே எடுத்துட்டு வருவோம்ட்டு வெளிக்கிட்டோம். சரி தமிழ் ப்ரோஸ், உங்களோட கொஞ்சம் கதை பார்ப்போம். இன்றைக்கு உங்களை பிறகு பிடிக்கல, அதை போயிருந்தாங்க. இதை பிடிங்க. இப்போ 3வது கடை கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஓ இல்ல ஹாலா 3வது அப்படி கையில பிடிச்சிட்டு. சரியா? 3வது கடை 1 வருஷம் நிறைவேற இல்லை. வார 29ஆம் தேதி 29ஆம் தேதி 1 வருஷத்துக்குள்ள 3 பிரான்ச்ன்றது சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை. இனித்தான் சத்தம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. இல்ல இனித்தானே இந்த கொஞ்சம் காசு சேர்க்க வேண்டிய டைம் தான். சேர்த்த காசு பைக் எல்லாம் போட்டு தானே இதுக்குள்ள நாங்கள் 3வது பிரான்ச் செய்தது தெரியும். ஒன்றா எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இப்போ நீங்கள் சும்மா யோசிப்பீங்க என்னடா திறக்கிறாங்க காசு இருக்குன்றத.
தவிர அதில் கணக்கை மேனேஜ் பண்ணணும். சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் மண்டையால் சும்மா ஓடிக்கொண்டிருக்கும். இருந்தாலும் யூடியூப்லேயும் வந்து அவன் ஃபுல்லாக விடுபட இல்லை, யூடியூப்லேயும் வந்து போட்டுக்கொண்டிருக்கு. போன மாதம் பார்த்துருப்பீங்க 25 வீடியோ அதான் மேலே கடையும் போட்டு அதையும் மேனேஜ் பண்ணி எல்லாம் செய்கிறது. ஜிம்முக்கும் போகிறான் இப்போ. சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த பெரிய வளர்ச்சி. இப்போ இலங்கை ஃபுல்லாக ஒரு இடமா திறப்போமோ ஆசைகள் இருக்குதான். ஆனால் கொஞ்சம் கையில் காசு தேவை. கையாண்டால் ஒரு கடைக்கு கொடுப்பு போகிறனால எத்தனை லட்சம் தேவை. 3 கடை அதுக்கு காசு சேர்க்கணும். அப்போ இதுக்கு எங்களுக்கு இந்த காசை நாங்கள் நல்லா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு யோசிப்போம். சொன்ன பேருந்து ஒரு கடையில் உடுப்பு நல்ல உடுப்பு போட்டு ஒரு கடையில் கூட உடுப்பு போட்டு அப்படி என்ன இருக்கக்கூடாது தானே. சரி, இவ்வளவு காலத்துல வந்து எப்பயாவது என்னடா இது கடை இதை விடுவாமண்டு யோசிக்கல, விடுவாமண்ட ஒரு காலம் யோசிக்கல. ஆனா கடன் ப்ரெஷர் நிக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லா மேனேஜ் பண்ண வேணும். எப்ப அந்த நிலைமை இருக்கா வந்தது? பேட்டர்ன் அடிக்கடி வரும். அதெல்லாம் சமாளிச்சுதான் போவீங்க. சில கணக்கள் போல நடக்கும், அப்படி இப்படி பிரச்சனை எல்லாம் பெறும். சில பேர் என்னோட சாமான்களும் சில வேலை திருப்ப எடுக்க மாட்டாங்க. அவங்க சில என்ன சொல்ல சாமான்கள் லொட்டை அனுப்பிட்டு இப்ப ஆர்டர் பண்ணின சாமான் ஒண்டா இருக்கும், வந்த சாமான் ஒண்டா, அப்படி ஏதாவது நடந்தா? இல்ல விஷயம் இந்த ஒரு வருஷத்துல பார்த்தாச்சு. இப்ப பார்த்தாச்சு. இப்ப முதல்ல எல்லாம் வந்து உடுப்பு கடையில ஒரு அனுபவம் இல்ல, ஆனா இப்ப ஒரு அனுபவம் மட்டும் பெற்றாச்சு. என்ன அனுபவம், குட்டி அனுபவம் ஒன்று இருக்கு. ஒரு 100க்கு ஒரு 20 அனுபவம் இருக்கு உடுப்பு கடையை பற்றி. நான் ஃபுல்லா ஒத்துக்கொள்ள மாட்டேன். பாத்தீங்களே, ஃபுல்லா ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. உண்மைக்கு வேண்டாம், அது ஒரு கடல் உண்டு. கடல், அந்த கடலுக்குள்ள இன்னும் குதிச்சு அப்புறம் தெரியும். இப்பதான் கடற்கரைக்குள்ள போய் காலடி வைக்கிறேன். ஆனா சரியான ஒரு என்னன்னு சொல்ற, வெளியில விற்கிற விலையில விட நல்ல உடுப்போல் மலிவா கொடுக்குறீங்க. என்னென்ன கொடுக்குறீங்க? எங்கள்கிட்ட உண்மைக்குமே நாங்கள் அரசாங்கத்தின் உண்மையான அந்த இதன் அந்த உண்மையாக என்ன மாதிரி உடுப்புக்கு விலை வைக்கணுமோ அந்த விலையை தாண்டி நாங்கள் வைக்கிறோம். உண்மைக்குமே வைக்கிறதில்ல, அநியாய விலை வைக்கிறதில்ல. உண்மையா நானே சில இடங்களில் ஜீன்ஸ் 6000 ரூபாய்க்கும் எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே 3500 4000 ரூபாய்க்குள்ளதான். இல்லாமல் 4000 ரூபாய்க்குள்ளதான் அடிச்சிருப்போம். சும்மா 4490 அடிச்சிருப்போம். ஆனா விலை வந்து 4000 ரூபாய்க்குள்ளதான் வரப்போகுது. என்னால் நார்மலா டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுப்போம் நாங்கள். அதாலேயே இப்ப நார்மலா சொல்ல போனா எங்க கடைக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி மக்கள் வாரவ. மற்றது நார்மலா பிரைஸும் இது இல்ல, கூட இல்ல தானே. சரி, இங்க படங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வைக்க போறோம். தம்பி எதுல பார்த்து வாரீங்க? போன்ல பார்த்து வாரீங்க. சந்தோஷம். கடைக்கு வந்து ஆக்கள் எல்லாம் வர தொடங்கினாங்க. பொடியங்கள்லாம் வாராங்க, வந்து துடைக்க வைக்கிறாங்க. சின்ன பொடியங்கள் அந்த உடுப்புகள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் முதலாவதா ஒரு டிஷர்ட் ஒன்று பார்ப்போம். அந்த டிஷர்ட்டை வந்து பில் போடுவோம். இந்த படிங்க, முதலாவது பில் ஒன்று அடிப்போம். இந்த தெரியும் தான். சந்தோஷம். என்ன சைஸ் ஓகேயா? சைஸ் ஓகே தான் இருக்கு. XL இது 2XL இருக்கு. 2XL இருக்கா? 2XL இருக்கா? இதுல 2XL இருக்கா? நீங்க கேமராமேன் கேக்குறீங்க. கேமராமேன் 2XL இருக்கா? ஒரே புள்ளியாடா? எங்கட முதல் 2 கடைக்கும் எங்கட எலக்ஷன்ல தான் கைவியலாம். அதே மாதிரி சந்தோஷம். 3வது கடைக்கும் எலக்ஷன்ல தான் கைவியலாம். சந்தோஷம். வாழ்க வளமுடன். தொட்டவே நேத்தும் துலங்க. இந்த 2XL 2XL இருக்கா? அதுல 2XL மோஸ்ட்ல வந்திருக்கு தானே. அதெல்லாம் இத போடுங்க. திருப்ப கொண்டற கூட ஆன்றகாண்டி திருப்ப நாங்க இன்னொரு கலர்ல XXL எடுத்துக்கிறோம். 2XL அது மூசிண்ட. வணக்கம். சக நண்பரா இந்த தருணம் என்னது? சக நண்பரா கடை இருக்கிறாரு. சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு வருஷத்துக்குள்ள 3 பிரான்ச்ன்றது நினைச்சு கூட பார்க்கல. அது பெரிய ஒரு வளர்ச்சி. சும்மா வெளியில இருந்து பார்க்க சொல்லலாம், என்ன கடை திறக்கிறாங்க ஆசை வச்சு கொண்டு, அப்படி என்று இல்லை. அதுல எவ்வளவு கடின உழைப்பு இருக்கு. மற்றது எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுல இருந்து பார்த்தாக்களுக்கு தான் அதன் விளக்கம். சந்தோஷம். இது தொடர்ந்து அடுத்தடுத்த பிரான்ச் எல்லா இடத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்கள் வந்து அந்த அண்ணவா சந்தோஷம். வாழ்க வளமுடன். முதலாவதா தமிழ் ரோஸுக்கு மடிச்சு தாங்க. நீங்க எல்லாம் செய்யணும். எங்க மட்டாளங்க அண்ணா சரி. இதுல வச்சுதான் மடிக்கிறாங்க வச்சுக்கிறீங்க.
இந்த அவளுக்கு கம்மல காய்ச்சி அவளா தேவைப்படுது நீங்க காருக்குள்ள வணக்கம் என்ன தர போறீங்க ஐயா தரீங்க அண்ணா அண்ணா இங்க வெள்ளைய சொல்ல வந்து மெலிஞ்சிட்டீங்க வேற வேற இங்க வாங்க சின்னல இங்க வாங்க மெலிஞ்சிட்டீங்க ஆயிரம் வாங்க பஸ் அதான் உங்களுக்கு அந்த பக்கம் என்ன ரெண்டு கையாலும் திறப்பாங்க வாங்க கீழே தானே நானும் கிடைக்கணும் என்ன உன்னை போடுறது வைத்து சேண்டை குடி ரெண்டு பேரும் போட்டு அடிச்சுக்கிறது சந்தோஷம். உண்மையிலே 3வது பிரான்ச், ஒரு வருஷத்துக்குள்ள 3வது பிரான்ச் என்பதை நினைச்சு கூட பார்க்கல. அது எல்லாத்துக்கும் முழுமையா ஹார்ட் ஒர்க் தான். இன்னும் அடுத்தடுத்த பிரான்சஸ் திறக்கணும். 1 year செலிப்ரேஷன் செய்வோம். 1 yearக்கு பெரிய ஆஃபர் ஒன்று இருக்கு தமிழ் ப்ளஸ் க்ளோத்திங்ல. 3 இடத்துல சங்கான, திருவோணமலை, நல்லூர். அடுத்ததா இன்னும் வரும் வர்ற இடங்கள்ல நீங்களும் காத்துருங்க. உங்களோட சப்போர்ட் நீங்க அது ஸ்டார்ட் அப் அப்படி இருக்கணும். போன வருஷம் அப்படித்தான். அதே மாதிரி இருந்தா தான் இது. வாழ்த்துக்கள். அதோட உங்களோட அண்ணா எல்லாருக்கும் 1வது பில். சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். சரியாடா வரைக்கும் நாங்கள் சொன்னாங்க என்ன திறப்பு விழாக்கு ஆக்களை காணையில் என்று சொன்னாங்க. இங்கே வேற கடையில் நிற்கிறதுக்கு கூட ஆக்கள் இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட் தானாங்க. கொடியங்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. மற்ற நண்பர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. கொடியங்கள் என்ன வடி சாமான் இருக்கா? வடி சாமான் இருக்கு. எந்த இடப்படா எந்த இடப்படா பொடியங்களை காட்டி வில்லு வில்லு இந்த பொடியங்களை எடுத்தோன்னு தான் போகணும். சும்மா பார்க்க வந்து நீங்களா எடுக்க வந்து நீங்களா எடுக்க தான் வந்து நீங்க அவ எடுத்தோன்னு தான் போவாங்க. நல்ல வடி கலெக்ஷன் தூக்கி காட்டு. வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பிளான் பெரிய பிளான் போடுறோம். ஆளுக்கு யார் அட்டை அடிக்கிறேன் இல்லை யாருக்கு யார் அடிக்கிறேன் தண்ணி மாதிரி கலந்தாலும் தெரியக்கூடாது. அது கலர் அடிச்சல சொன்னவன் வீடியோ எடுத்த உடனே மாறி எங்களுக்கு இதை பற்றி தெரியும். சொல்லுங்க சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அவர் எல்லாம் நெச்சோன்னு இருக்கிறார். சரி வரி நீங்க மீண்டும் மீண்டும் நினைக்கும் அது உங்களுடையதாகும். பால் கொஞ்சம் இது சுண்டை விட்டுட்டாங்க. சுண்டி காட்டிய தண்ணியில பால் காணாதான் பிரச்சனை. அதுதான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கலந்தவ இவரை பற்றி சொல்லுங்க. பின்ன கண்ணாடி மாமா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆள் இருப்ப. பால் நினைச்சீங்கன்னா தயிர் என்ன மோராயிருக்கு. ஆனா அவரை மாதிரி ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டேன். உங்களோட பாலியல் நண்பர் 3வது கடவுள் வந்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எழுத்து பிள்ளை போட்டுட்டீங்களா அந்த தமிழ்ல? நான் அப்ப சொன்னேன் நான் வந்து இறங்கி அந்த டைமிங் கேட்ட மாதிரி பாருங்க. பால் காய்ச்சி கொடுத்த டைம் கல்யாணத்துக்கு மேல நல்லா இருந்த வேண்டாம். கல்யாணத்துக்கு மேல நல்லா இருந்தோம். கல்யாணத்துக்கு அந்த மணிக்கூட்ட எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டானா? எந்த மணிக்கு இல்ல வீட்டை இருக்க மணி டைமா டைம் பஞ்சு வாத்தியா தெரியும். எவ்வளவு வந்து நான் பொலிசிங்கா இருக்கிறேன். சொல்லி முடியுங்க. ஜெரின் உங்களோட எலெக்ஷனாக்கு 30 நாளில் திருமணமா? நீங்களே காணுவடா. நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளிவிடுவீர்களா? மாப்பிள்ளை சிவப்பு சூடாக திருமணத்திற்கு சிவப்பு சூடா குடித்து ரெடியாகும் எலெக்ஷன். பால் குடிச்சு இப்பவே ரெடியாகும். அவங்களதான் மாதம்ன்றமா சின்ன படியங்களுக்கு ஏற்றாரு. நீங்க தான் சின்ன படியில் வாங்க வாங்க. இந்த பொட்டு வைக்கணும். இங்க வாங்க. நாளைக்கு என்ன வாங்கி பார்த்துட்டு
என்ன தாடி தான் கொஞ்சம் என்ன வச்சுட்டு மெட்ட மாட்டி சின்ன படிக்கிறாரு. எடுத்து போன இங்க வேற இங்க வந்து அந்த அவன் பாருங்க தூக்கி தூக்கி காட்டுவான். ஓட்ட 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 தான் சார். நல்ல கலர் பிடிச்சிருக்கு. இல்ல உங்களை அடி கொள்ளியா இருக்கு. சொல்லு. வாரம் பிறகு வாரம் கிட்டத்தட்ட 3வது பிரான்ச் ஒரு வருஷத்துக்குள்ள அது கட்டித்தானே கட்டிதான் கூட எழுதுவாங்க. கூட எழுதுவாங்க. அதை யோசிக்க கூடாது. என்ன இதை மடுப்பா போடவா என்ன பண்ணுவோம் அண்ணன் என்ன பண்ணுவோம் என்ன இருக்கு உங்களோட விலைகள் எல்லாம் ஓகே இருக்கா? போட்டு பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி தான் சொல்லணும். எப்படி சுகம் நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்ல மிக்கெல்ல நானே மெல்ல ஹலவை வலிக்கட்டும் அல்ல மட்டத்தி அண்டே பாப்புல் காதல் சொல்லுங்க மட்ட கொஞ்சதாம தங்க இங்கே வாருங்க ஹட்டவத் வல பட்டர் காபுகிரி வட்டன பெல்லும் தாபுகிரி மால்விய கெல்ல குறுகுரு இஸ்குத்திரி பட்டன்னாபு முழு சக்வல கலம்பாபு விடுதிப்பாகி சுழு சுழு. அப்பா உங்களை ஒரு பாட்டு படிக்கலாம். அதனால எல்லாரும் சும்மா பழைய பழைய பாட்டு படிச்சீங்கன்னா படிக்க சொன்ன அப்புறம் என்ன கேட்க முடியல. அது இல்ல நீ இளைஞர் உன்னை தனியா தான் படிக்க சொல்லுவீங்க. கேளுங்க. அதனால இப்போ கொஞ்சம் இளைஞர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படிச்சீங்க. அதைத்தான் நிறைய கவிஞர் மாதிரி படிச்சு துவைச்சிருக்கிறாங்க. பாட்டெல்லாம் வெளுத்து விடுவோம். ஹரிகரன் சேர்ந்த ஒரு பாட்டு. நெத்து கூட தூக்கத்தில பார்த்தேன் அந்த பூங்குயில அவ வேத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா அவ ஓடி போனா உச்சி மலை காத்தா சொற்பனத்தில் இப்படி தாய போதுமே வந்து நிப்பா சொல்ல போனா பேரழகி சொர்க்க தங்கம் போலிருப்பா பத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்தவே ராசாத்தி ராசாத்தி அற்ற சன்ன கண்டுபிடி ராவோடு ராவாக அள்ளி வர ரங்கரெடி கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பா காமாட்சி மீனாட்சி என்ன வேறோ நான் அறிய தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நாம் அறிய ராசாத்தி ராசாத்தி அற்ற சென்ன கண்டுபிடி ராவோடு ராவாக அள்ளி வர நாங்கரடி மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ. நன்றி நன்றி. நன்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு தரலே. தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனும் இந்த ஆலயம் உனக்காக வானில் ஒரு புயல் மழை வந்தால்
அழகே என்னை எங்கனம் காப்பாய். கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன். சத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா? தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். நன்றி 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 நல்லா இருந்தேன். ஓகே இப்ப திறந்து எல்லாம் முடிஞ்சுது, திறந்து நடந்து கொண்டு ஆக்கள் வரணும்னா நாங்களும் இடம் விட்டு போவோம். என்ன சந்தோஷம். நீங்க சைஸ் பத்தா கூட இல்ல வருங்காலத்துல பெரிய ஒரு இது வந்து கட்டணும் மேடம். இனி வாடகை கிடைக்க கூடாது, கட்டணும். 4 மாடியா கட்டும். 4 மாடி எல்லாருக்கும் மாடியில கட்டி யூடியூபர்ஸ் இளைப்பாறது இளைப்பாறதுக்கு கட்டாயம் சோஃபா ஏசி வந்திருந்து நாங்கள் எடிட் பண்றதுக்கு மசாஜ் இன்னும் யாழ்ப்பாணத்துல அந்த இந்தியாவில் டீனர்ல இருக்கிற மாதிரி அந்த மேல் ஃப்ளோர்ல அந்த சாப்பாட்டோட சேர்ந்த கடையை வேற இருக்கு. வந்தா நல்லா இருக்கு. நீங்க இல்ல நான் இப்ப இதோட ஐடியாவில் மரத்துக்கு மேலும் சாப்பிடக்கூடிய மாதிரி 2 பேரும் சாப்பிடுவோம். மரத்துக்கு மேலே ஒரு வாழை மங்களுக்கு வச்சு அதாவது வாழை மரம் இருக்கு தானே, வாழை மரத்துல அப்படி தூக்கு போட்டு கொண்டு அப்படி சாப்பிடக்கூடிய மாதிரி சீரியஸான விஷயம். வெகு விரைவில் பல பேர் கடை திறக்க இருக்கிறாங்க, கல்யாணம் கடை இருக்கிறாங்களாம் தகவல் இன்னும் தெரியல. சரியா இவருக்கு ஒரு யாழ்ப்பாண டவுன்ல நல்ல மலிவான கடையா பார்த்துக்கணுங்க. சீரியஸான விஷயம். இதோட ஒரு விளம்பரத்தை நாங்கள் போட்டுவிடுவோம். யாராவது வாடகைக்கு கடை இருந்தா ஜால் நகரில் அண்டி இருந்தா இந்த அலஸ்டனுக்கு கால் பண்ணுங்க. அவர் முக்கிய ஒரு ஆளை தொடர்படுத்தி கொடுப்பாரு. கூட சொல்லுவாங்க வாடகை 1 லட்சம் தான். சரி, சங்கருக்கு ஒரு கடை ஒன்று தேவைப்படுது. சங்கர் மிக விரைவில் கடை திறக்க போறானா? கடையே கிடைக்குது இல்லையோட எனக்கு கடைசியில சங்கர் சொன்ன விஷயம், ஐயோ என்னால இயலாது, நான் சத்தம் போனா கடையை இல்ல அந்த 50 லட்சம் நாங்கள் ஒரு 10-5 லட்சம் நாங்க எதிர்பார்க்கிறோம். 2 லட்சமே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். கடை வந்து சங்கரை கிடைக்கும். சரி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். நீங்க வாழ்த்துக்கள். உனக்கு அப்பானதுக்கு வாழ்த்துக்கள், எங்க கல்யாணம் நடந்ததுக்கு வாழ்த்துக்கள், கடை திறந்ததுக்கு வாழ்த்துக்கள். இந்த கல்யாணம் விட மிஸ் பண்ணிட்டார். அப்ப இவர் வந்து என்ன கேட்டவங்க ஒரு வீடியோவில் திடீர்னு ஒரு 2-3 பேரை காணல என்ன கேட்கறாங்க. என்ன ரீசன், இவர் வந்து வாகனத்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர். இவர் வந்து கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க. சரி, நீங்க அடுத்த கல்யாணத்துக்கு சொல்லுங்க. திறந்து பாக்குறாங்களா? திறந்து பாக்குறாங்க. அது திறந்த நீயா தான் இருக்கு. பேருக்குல நாங்க இருப்ப போயிருப்பேன், போயிது திறந்துட்டாரு. நாங்க ஒரு ஆளை மிஸ் பண்றோம், கஜனை மிஸ் பண்றோம். கஜன் இந்த காணொலி பார்த்தா கயன் நாள் வேற நாளை வேற ஏன்டா கொழும்பு நினைக்கிறாரு, அதுதான் பாரு. இல்ல வெளிநாட்டுல நினைக்கிறார். காணொலி அப்படிதான் இல்ல இங்க வந்துட்டாரு. போறாரு சொல்லக்கூடாது வெளியில. சரி, அப்படியே போ. சரி, ஓகே, சந்திப்போம். சரி, ஓகே, நன்றி. ஓகே, பாய் பாய் பாய். சங்கர் வலிக்கிட போறான். சரியோ என்னண்டா சங்கட்ட பேக்க காட்டுறேன். இந்த பேக் இது வந்து சங்கட்ட பேக். இல்ல இங்க சோடா ஐயா, இது உண்மையை காட்டணும். இது 5வது சோடா. இந்த சோடா ஃபுல்லா குடிக்காம உடைக்கிற